குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தான். இந்த ஒரு பாதத்துக்கு 4 வருடங்கள் மட்டும்தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். மீனராசியில் 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். 16 வயசுலேருந்து 22 வரைக்கும் சனி தசை நடக்குது. 4ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு, அதாவது அர்த்தாஷ்டம குரு. 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, சனி குரு எதுவாக இருந்தாலும் சரி, கெடுபலன்களை கொடுக்கும். ஆனால் பார்வை மூலமா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும். 4ஆம் இடத்துல குரு கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக வரக்கூடிய சனி பகவான் மட்டுமே ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா ராசியாதிபதி அவரே 10ஆம் அதிபதியாக வரார், ஜீவனஸ்தானாதிபதி. பார்வை மூலமா சிறப்புன்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இந்த சிறப்பான இடங்கள், இந்த இடத்துலலாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ உங்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, மனசு ரீதியாக எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். படிக்கிற காலகட்டத்தில் இதுவரைக்கும் தடையாக இருந்த படிப்பு தொடர ஆரம்பிக்கும். குருவுக்கு உண்டான பலன்கள் மட்டுமே சொல்லணும். ஆனால் தசா புத்தின்னு வரும்போது சனி பகவானை கணக்கில் எடுத்தே ஆகணும். 7.5 சனி நடந்தால், அஷ்டம சனி நடந்தால், இப்போ 7.5 சனி, ஜென்ம சனி, இதில் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சனி பகவானை நம்ம லிங்க் பண்ணுறதுனால, ஏன்னா தசா புத்தி பலன்கள் அப்படி தான். இந்த தசைக்கு சனி எங்கே இருக்குன்னு கன்ஃபார்மாக நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு படிப்பு தடைப்பட்டிருக்கும், அந்த தடைகள் இப்போ இருக்காது. வெளிநாட்டு படிப்பெல்லாம் கொடுத்துரும். ஏன்னா விரயத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். படிப்பு ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம். இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. இது அவயோகம் செய்யக்கூடிய தசை இந்த ராசிக்கு. இந்த மீன ராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவயோக தசைகள், அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள். அதனால தான். மற்றபடி மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இப்போ மீனராசியில் உயர் பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அரசியலில் உயர் பதவியில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், தொழிற்சாலை வச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க மீனராசியில். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அந்த தசைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா நல்லாவே இருக்கும். ஆனால் இப்போ 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் புதனோட வீடு, அங்கே அந்த அளவுக்கு கெடுபலன்களை உங்களுக்கு கொடுக்காது. தசாபுத்தி ரீதியாக புதன் இந்த ராசிக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? தசா ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அவயோக கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் குருவுடைய பார்வை மூலமா. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது. ரொம்ப நாளாக நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, வேலைக்கு கிடைக்கும். இப்போ வெளிநாடு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, இப்போ கிடைக்கும். அதிகபட்சமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானத்தை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்களா, கொஞ்சம் தடை உண்டு. அர்த்தாஷ்டம குரு, ஜென்ம சனி,
திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தடையாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே லவ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இப்போ பிரேக்கப் ஆகும், நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் தசை ஃபுல்லாகவே சொல்கிறேன். எப்படியாப்பட்ட நண்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தனிமையில் இருக்கிறது நல்லது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அர்த்தாஷ்டம குரு, 4ஆம் இடத்துல குரு, உடல் நலம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே நெகட்டிவ் கிடையாது. தெளிவாக சிந்திச்சு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா பெருசாக பிரச்சனைகள் வராது. திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதத்தை எடுக்கும். தடை தாமதங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, தடை தாமதங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல, இப்போல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. குழந்தைகள் இருக்கா, அவங்களுக்கு சுப செலவுகள், அதிகப்படியான செலவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. அதாவது லேட் மேரேஜ், நான் சொல்கிறது 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு கணக்கு கிடையாது. ஜென்மசனி அது இதெல்லாம் கணக்கு கிடையாது. எப்படி கல்யாணம் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு நல்ல வரன் வரும், அந்த வரன் வந்து திருமணம் ஆகும். ஒரு நல்ல வரன் வரும், அந்த வரன் முடிப்பாங்க. அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா குரு வந்து அந்த அளவுக்கு கெடுக்காது இந்த காலகட்டங்களில். 8ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அசிங்க அவமானப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ 10ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் பண்ணணும்னு தோணும். ஆனால் தொழிலில் வந்து ஏற்கனவே பண்ணுற தொழிலை பண்ணிட்டு வாங்க, புதுசாக தொழில் வேண்டாம். ஒரு சில பேருக்கு வந்து தொழிலை கொடுத்துரும், நல்லபடியாக தொழிலை கொடுத்துரும், வேலையை கொடுத்துரும். ஆனால் மனசளவில் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுட்டே வரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், எதையுமே தனிமைப்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது தசை ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடுகளை கொடுக்கும். மனசு அமைதியாக இருக்கும், ஒரு கோயில் குளம் போகணும்னு தோணும். எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது, மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, சூரியனோட வீட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு 3ஆம் இடத்துல. ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த டைமில் ஒரு வேலை வாய்ப்பில் இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். அதில் தான் மாசம்பளத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துரும். நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த கேது தசைங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த 2 தசையை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா, மீன ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை. இந்த சுக்கிர தசை நன்மை செய்யாது. சூரிய தசைங்கிறது 6ஆம் அதிபதி தசை. இந்த சூரிய தசையும் நன்மை செய்யாது. அதனால அவயோக கிரக தசைகள், இந்த அவயோக கிரக தசைகளுக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தால், அர்த்தாசிரம குருன்னு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடாத பார்வை தான் உங்களுக்கு சிறப்பு. இருக்கிற இடத்த விட்டுருங்க. 8ஆம் இடத்துல குருவுடைய பார்வை அப்படின்னாக்கா இது வரைக்கும் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலகும். சொந்த பந்தத்தில் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். தொழில் மேன்மை உண்டு. இந்த நேரங்களில் தொழிலை மாற்றாமல் ஒரு தொழிலை செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை செஞ்சுட்டே வாங்க. ஒரு தொழிலை மாற்றாமல் அந்த தொழிலே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். தொழில் மாற்றக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். முதலீடு போடுறதுக்கான எண்ணங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும், இந்த சுக்கிர தசையிலும் சூரிய தசையிலும். அதனால் தொழிலை மாற்ற வேண்டாம், செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வாங்க. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. அதாவது அர்த்தாசிரம குரு அப்படின்னாக்கா ஒரு இடத்த மாற்ற வைக்கும். எப்படியாவது அந்த இடம் மாற்றங்கள் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு வேலை எடுத்தோம், வேலை ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷரு, அதிகமாக வேலை செய்கிறது, அது மாதிரி வந்துடும். இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் நிறைய வேலை அழுத்தங்களை கொடுக்கும். வேலை ரீதியாக உடல் வலி அது மாதிரி கொடுக்கும். மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். இந்த சூரிய தசையிலும் சுக்கிர தசையிலும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ கிடைக்கும். உடனடியாக வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். அடிக்கடி வேலை நிமித்தமாக, பொருளாதார நிமித்தமாக உங்களுக்கு அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர மாதிரி கொடுக்கும். வெளிநாடு போயிட்டு வரீங்கனாக்கா அது பண ரீதியாக தான் இருக்கும். ஒரு வருமானத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதில் வந்து எந்த குறையும் இருக்காது. மனசை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சூரிய தசையிலும் சுக்கிர தசையிலும். இந்த 2 தசைகள் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை இருக்கு இல்லையா, சுக்கிர தசை, ஒரு கடன் வாங்க வைக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் இப்போ வண்டி வாகன சேர்க்கைக்காக ஒரு கடன் வாங்க வைக்கும். அந்த கடன் தேவையா அப்படின்னு பார்த்துங்க. கடன் வாங்கி எதையும் வாங்காதீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே உங்கள் கையில் காசு இருந்தால் வாங்குங்க, தேவை இருந்தால் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கடன் பட்டு மட்டும் வாங்கிடாதீங்க. இது தேவையான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக பொருட் சேர்க்கையை கொடுக்கும். ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கடன் வாங்கி பண்ண வைக்கும். கடன் வாங்கினீங்கனாக்கா அந்த கடன் கொடுக்க விடாமல் கஷ்டத்தை கொடுத்துரும். ஒரு வேலை போயிடும், அப்படி இல்லைனா பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாகும். இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கடனை அதிகமாக ஆகிட்டு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் இப்போ தேவையான்னு மட்டும், தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க.
சுபவிசேஷம் நடக்கும், அதை நம்ம ஒத்துக்கிறோம். சுபவிசேஷம் பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். திருமணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, ஒரு பக்கம் வந்து அந்த அது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட வேலைலாம் உங்களுக்கு கூடுதலாகவே நடக்கும். 72 வயசுலேருந்து 82 வரைக்கும் சந்திர தசை. 82 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் 90 91 வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசைகளும் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தீங்கன்னாக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. 4ஆம் இடத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலையில் பிரச்சனை கொடுக்கும். அதில் தொழில் இருந்தீங்கன்னாக்கா தொழிலில் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இது செவ்வாய் தசையும் சந்திர தசையும் நல்ல தசை தான். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை சந்திர தசை, 2 9 கூடிய தசை செவ்வாய் தசை. இது ரெண்டுமே இந்த குரு வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள். பூர்வீக சொத்துல ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும், சகோதர சகோதரிகள் வழியில் இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். பழைய சொத்து, அதாவது மூதாதையர்கள் சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. இது தசாபுத்தி ரீதியாக இது சுக்கிர தசைக்கு சொல்லலாம், சூரிய தசைக்கு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணம் வர்றது, நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க எங்கேயோ, அது வராதுன்னு நினச்சிருப்பீங்க, திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பார். நன்றி.